நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா நாட்களும் பார்த்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. சில நாட்கள் வரும், இரவுல போல இருட்டை போல. ஆமென். அடுத்த நாள் எப்படி இருக்கும்னு தெரியல. ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை, அடுத்து டாக்டர் வந்து என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. அது இருட்டை போல. நான் எதை நம்பி பார்த்தாதான் நான் நடப்பேன், பார்த்துதான் போவேன், ரிப்போர்ட் கொண்டு வாங்க, அறிக்கையை கொண்டு வாங்க என்றல்ல, இந்த வார்த்தையை நம்பி நான் நடந்து போவேன். அல்லேலூயா. நாம் தரிசித்து நடக்காம விசுவாசித்து நடக்க போகிறோம். தரிசிக்கிறதுனால என்னங்க, உங்க வாழ்க்கை இன்னும் சோர்ந்துதான் போகும். எங்கேயாவது நம்மளை தரிசிக்கிற காரியங்கள் சந்தோஷப்படுத்துதா? தரிசித்து நடக்கிற வாழ்க்கை அது பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. தரிசித்து நடக்கிற வாழ்க்கை அது ஜென்ம சுபாவம் உள்ள வாழ்க்கை. அது தேவன் சொன்ன வாழ்க்கை இல்லை. தரிசித்து பார்த்தாதான் நம்புறேன்னா அது சந்தேகம் நிறைந்த வாழ்க்கை. அவிசுவாசம் உள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில கலக்கம், திகில் இருக்கிறது, பயம் இருக்கிறது. நாளை எப்படி இருக்கும், நாளை கழிச்சு எப்படி இருக்கும், நான் பார்த்த ரிப்போர்ட் நல்லா இல்லையே, நான் கேள்விப்படுகிற காரியங்கள் நல்லா இல்லையே, நான் பார்க்கிற இந்த கிளைமேட் எனக்கு ஆதரவா இல்லை, நாளைக்கு கல்யாணம் வச்சிருப்போம், இன்னைக்கு மேகம் அப்படியே கூடி வரும். நீங்க சொல்லணும், யோசுவா மாதிரி, ஆண்டவரே இன்னைக்கு சூரியனை பார்த்து கட்டளையிட்டது போல நான் உடைய வார்த்தையை கொண்டு கட்டளையிடுகிறேன், திருமணம் முடிகிற வரைக்கும் எனக்கு எந்த சேதம் வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நம்ம நடக்க போகிறோம். அதுதான் ஆசீர்வாதமான ஒரு பயணமாக நம்ம வாழ்க்கையில இருக்கும். அல்லேலூயா.